ரோஜா, நான் சொன்னேன்ல, ம். கஸ்டமர் வீடு இதுதான். ம். ரொம்ப தங்கமானவர். நீ பார்த்து பக்கமாக நடந்துக்கோ. ம். உன்னை பேசலாமும் டிப்ஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் ஓகே தான். பேமெண்ட் கரெக்டாக குடுக்குறேன். தங்கம் கரெக்டாக கொடுக்கறனால தான் 4 வருஷமாக இவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ம். தங்கமான மனுஷன். சரியா? வா போலாம் வா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கள் பேர் ரோஜா. உங்களுக்காகவே கேரளா வந்து ஸ்பெஷலாக இறக்கிருக்கேன் சார். துண்டு விட்டா அந்த அளவுக்கு ரத்தம் வரும். நல்ல கம்பெனி கொடுப்பாங்க சார். ஆமா, பேர் என்ன சொன்ன? ரோஜா. ரோஜா. வாசம் நல்லா அடிக்குது. சரி, ரோசாவை நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. ஆமா, ரோஜா, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? வர சொல்லிவிட்டு இப்படி கேட்குறீங்க? ஓ, சரி சரி. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் பில்டிங் கட்டிக்கிறேன். பில்டிங்கு ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டு இருக்குங்களா இல்லை லேசாக கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ம். ம் இப்போ நான் பில்டிங் கட்டுறேன். எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாருங்க. சார் வணக்கம் சார். வாயா. சார் ரொம்ப அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருந்தீங்க. வர சொன்னேன். ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அதான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு. சார் யார் சார் வர சொல்லிட்டோம்? யாரையும் வரத்துல வேணாம். அன்னைக்கு வந்தால ரோஜா, ஆமாம் சார். அந்த மொட்டை வர சொல்லு. கண்டிப்பாக வர சொல்லிடுறேன் சார். ஓகே. இன்னைக்கு ஒரே ஜாலி தான். வாமா ரோஜா. இல்லை சார், என்ன வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா ஆமா, அன்னைக்கு போட்டு கசக்கன கசக்கு ஓயாவுன்னு முன்னாடி நிற்கிது. பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா, அதான் ஜாலியா இருக்கலாம்னு வர சொன்னேன். பொதுவாக எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒரு வாட்டி யூஸ் பண்ண மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். என்ன அப்படி சொல்லி விட்ட? நீ தங்கம், ஒரிஜினாலிட்டி. ரோஜா, மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னு வைவே, அந்த அன்பு அழியாது. ஆனா பிடிக்காம இருந்து வச்சுக்கவே, எத்தனை இது நடந்தாலும் அது வேஸ்ட். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ மட்டும் என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னைய பார்த்துருந்தேன்னு வச்சுக்க, உன்னையத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். போங்க சார். எந்த கஸ்டமர் அட்டன் பண்ணாலும் எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை தான் இது. அப்படி மட்டும் சொல்லாத ரோசா. நீ கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன்.
தங்கச்சி நீ ஏன் வர்றாள் முன்னாடியே ஃபோன் பண்ணாம வந்துட்ட? சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இனிமே வந்தா ஃபோன் பண்ணிட்டு வா. யாரு இது? என்னடி இப்படி கேட்டுவிட்ட? என் சித்தப்பா மக, அதான் அடிக்கடி சொல்லுவல மாரிமுத்து சித்தப்பா, அவங்க மக யதார்த்தமா வந்துச்சு, அப்படியே அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்துச்சு. சரிம்மா தங்கச்சி, டீ காபி சாப்பிட்டு போறியா இல்ல கிளம்புறியா? இல்லண்ணே, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, சரி போயிட்டு வா. வரேண்ணே. அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு போ. அண்ணி போயிட்டு வரேன். நீ தங்கச்சின்னு சொல்றீங்க, நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. அடிக்கிருக்கு கழுத, நிறைய தங்கச்சி இருக்காங்க, அதுல ஒண்ணுதான் இதுவும். எனக்கு அக்கா தங்கச்சி அதிகம், அதனாலதான் உனக்கு கண்டிஷாவே ஆகுது. சார் என்ன சார் பண்றீங்க? போன தடவை ரோஜாக்கு வந்து 5000 ரூபா கொடுத்தீங்க, இந்த தடவை பணமே போடலையா சார்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் ஒரு ஐட்டத்தை அனுப்புனா சீக்கிரமா அனுப்பணும். நீங்க வச்சுக்கிட்டே இருந்தா ஃபேமிலி யார் சார் கொடுப்பா? சார் எந்த தொழில் பண்ணாலும் கரெக்டா இருக்கணும் சார். சார் இது என்ன புது ஐட்டமா இருக்கு? சார் இது என் கஸ்டமரே இல்லையா சார்? அட நாயே, என்னை பார்த்தா உனக்கு கஸ்டமர் மாரி இருக்கா உனக்கு? நான் இல்லாத டைம்ல பொண்ணுங்களை கூட்டு வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்கேன் நீ.